The super keyword in Java is a reference variable which is used to refer immediate parent class object. Like சொன்ன மாதிரி தான். ஸோ எனக்கு இம்மிடியட்டா என்னோட இன்ஹெரிட்டன்ட் கான்செப்ட்ல மொத்த ப்ராப்பர்ட்டி அண்ட் மெத்தடை பஞ்சா இன்ஹெரிட் பண்ற இடத்துல எனக்கு பர்டிகுலரா என் பேரண்ட் கிளாஸ்ல இருந்து என் சைல்டு கிளாஸ்க்கு ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் வரணும். லைக் ஒரு மெத்தடா இருக்கட்டும், இல்லை ஒரு வேரியபிளா இருக்கட்டும், எனக்கு ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் வரணும். லைக் அந்த பர்டிகுலர் தீம் மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா என்னோட சூப்பர் கீவேர்டை யூஸ் பண்ணுவேன். லுக் அட் திஸ் 3 பாயிண்ட். Super can be used to refer immediate parent class instant variable. If I need variable அப்படின்னா நான் வேரியபிளுக்கு என்ன பண்ணலாம், சூப்பர்னு மென்ஷன் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட், the super can be used to invoke immediate parent class method. ஓகேவா? ஸோ எனக்கு மெத்தட் தேவை, அந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்க ஒரு பர்டிகுலர் மெத்தட் தேவைன்னா நான் சூப்பர் கீவேர்ட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம், அதை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சூப்பர் மெத்தட் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. கேன் பி யூஸ் டு இன்வொர்க் இமிடியட் பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ எனக்கு வேரியபிள், மெத்தட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் மூணுத்தையுமே பர்டிகுலரா தனித்தனியா நீட் இருக்கப்போ ஆக்சஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பர் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். யூசேஜ் ஆஃப் ஜாவா சூப்பர் கீவேர்ட், இந்த 3 திங் தான் எனக்கு என்னது யூசேஜா இருக்கு. வேரியபிள், மெத்தட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர்லயும் அப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். கீழே ப்ரோக்ராம் இருக்கு, கோ டவுன். ஸோ இதுல கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க. லைக் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு, டெஸ்ட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு மெயின் கிளாஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுல நான் என்ன பண்ணிருக்கேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் அரேன்னு கொடுத்துட்டு அனிமல் என்ற கிளாஸ், எனக்கு அனிமல்ன்றது என்ன கிளாஸ், பேரண்ட் கிளாஸ். இட் இஸ் மை பேரண்ட் கிளாஸ். ஸோ அதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா பீன்ற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிருக்கேன். ஈக்குவல் டு நியூ டாக்னு கொடுத்துருக்கேன். அனிமல் ரெஃபர் பட் டாக் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் தான் வந்து எனக்கு என்னது பி. ஓகேவா? இப்போ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இங்க என்ன பண்ணிருக்கேன்னா மூவ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன், அனிமல் கிளாஸ் அனிமல்ன்றதுல மூவ் அப்படின்ற ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல சிம்பிளா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், அனிமல் கேன் மூவ்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் வச்சு என்ன பண்றேன், அனிமலை எக்ஸ்டெண்ட் பண்றேன்னா இன்ஹெரிட் பண்றேன்னா, இன்ஹெரிட் பண்ணும்போது அதுல இருக்க ப்ராசஸ் அப்படியே ஹோல்டுல இருக்கும். இப்போ அதே ப்ராசஸ் இங்க என்ன பண்ணிருக்கேன், லைக் அதே மெத்தட் என்ன பண்ணிருக்கேன், இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேனா இல்ல என்ன கொடுத்துருக்கேன்னா சூப்பர். இப்போ நான் இங்க டிக்ளேர் பண்ண உடனே ஐ காட் எ எரர். என்னன்னா ஆல்ரெடி மூவ் என்ற இதுவை வந்து நீங்க பேரண்ட் கிளாஸ்ல கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு எனக்கு எரர் வந்துச்சுன்னா அதை ஓவர் கம் பண்ண, லைக் ஐ வில்லிங் டு யூஸ் தட் மெத்தட் அப்படின்றத நான் என்ன பண்றேன், என்னோட ப்ரோக்ராமுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ தட் வைஸ் ஐ மென்ஷனிங் ஹியர் சூப்பர் டாட் மூவ். சொன்ன நான் பர்டிகுலரா எனக்கு இம்மிடியட்டா ஆக்சஸ் வேணும், ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன், சூப்பர் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணுவேன். இட் இன்வொர்க், என்ன இன்வொர்க் பண்ணோம்னா கிளாஸ்ல பேரண்ட் கிளாஸ்ல இருக்க மெத்தடை இன்வொர்க் பண்ணும். அதுல இருக்க ஸ்டேட்மெண்ட்டையும் என்ன பண்ணும், ஆக்ஷனுக்கு எடுத்துக்கும். அண்ட் இங்க நான் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டையும் என்ன பண்ணிக்கும், ஆக்ஷனுக்கு எடுத்துக்கும். இப்போ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், அனிமல் 1க்கு மட்டும் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். நல்லா நோட் பண்ணுங்க, நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல, பேரண்ட் கிளாஸ்க்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ஐ கிரியேட் ஆப்ஜெக்ட் பி, அந்த பிஏ ரெஃபரன்ஸா வச்சு மூன்ற மெத்தடை கால் பண்றேன். ஐ காட் அ 2 அவுட்புட். தெரியுதா, அவுட்புட் தெரியுதா, என்ன அவுட்புட் வந்திருக்குன்னா நான் அனிமல்ன்ற கிளாஸ்ல கிரியேட் பண்ணிருக்க மெத்தடோ எனக்கு ஆக்சஸ் ஆயிருக்கு, அதே சமயம் எனக்கு டாக் என்ற கிளாஸ்ல நான் கொடுத்த மெத்தடுமே ஆக்சஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பவர் ஆஃப் சூப்பர் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ட்ரை திஸ் ப்ரோக்ராம். நான் இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க.